அமர்ந்த நிலைமையில் அல்லது முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். பேரன்பு நிறைந்த பரலோக பிதாவே, மகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனை கடினங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான பதட்டங்கள் இருந்தாலும், கடவுள் எங்களோடு கூட இம்மானுவேலராய் இருந்து இடைப்பட்டு எங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றீர். மேசியாவாய், இந்த உலகத்தில் மீட்கிறவராய் எங்களை தேடி மனு உருக்கெண்டு இந்த மண்ணுலகத்தில் பாலகனாக அவதரித்தீர். அன்பு கடவுளே, உம்முடைய பிறப்பு எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்கள் பாடுகளிலும் துன்பங்களிலும் ஏக்கங்களிலும் உங்கள் வாழ்வோடு கூட இரண்டர கலந்தவராக நான் இருக்கிறேன் என்று சொல்கிற செய்தி எங்களுக்கு இன்றும் அறிவித்து கொண்டே இருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட பலவிதமான கடினங்களோடும் கஷ்டங்களோடும் கூட என் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி, வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கின்ற அன்பு குடும்பத்தின் மக்களுக்காக, தனிநபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மக்களையும் கடவுள் கண்ணோக்கி பாரும். உண்மையாகவே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கட்டும். இம்மட்டும் நடத்தி இருக்கிற ஆண்டவர் இன்னும் நடத்துவார் என்கின்ற நல் நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களுக்கும் தாரும் ஆண்டவரே. அன்பு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். கை குழந்தைகளை கடவுள் ஆசீர்வதியும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தாரும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை என்று சொல்லி திருமறை சொல்லுகிறதற்கு இணங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த பரலோக தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை போன்று இந்த மண்ணுலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற முன்மதியோடு கூட செயல்படுகின்ற உணர்வுகளை எங்கள் தலைமுறைகளுக்கு தந்து நடத்தும் ஆண்டவரே. பணி செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்புகள் கிடைக்கப்படட்டும். இன்னும் பலவிதங்களிலே கடினப்பட்டு உழைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற வருமானங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஆண்டவரை சேமிக்க வேண்டும் என்கின்ற உணர்வுகளை ஒவ்வொரு மக்களுக்கும் தாரும் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நன்மையான அனுபவங்களை கண்டுகொள்கிற வாக்கியத்தை மக்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை திருமணமாகி குழந்தை செல்வங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற எம் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சமூகத்திலே முறையிடுகிறோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீரே. நாங்கள் அறியாத காரியங்கள், எட்ட முடியாத காரியங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது எவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிற ஆண்டவர், எதை செய்தாலும் நன்மைகளுக்கு என்று செய்கிறவர் ஆண்டவர் எங்களுக்கு உண்டு. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக ஒழுங்கும் கிரமமாக செய்கிற ஆண்டவர் எங்களை நடத்துவார் என்கின்ற நல்ல நம்பிக்கை எங்களுடைய திருச்சபையினுடைய மக்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களை நடத்திய ஆண்டவர் எங்களை பிள்ளைகளையும் நடத்துவார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை நடத்திய ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தை நடத்துகிறவராய் இருக்கிறார். இருவர் இன்றும் எங்களை நடத்துவார் என்கின்ற நல்ல நம்பிக்கை ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்படட்டும். வயது முதிர்ந்திருக்கின்ற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
என்னுடைய தலைமுறைகளிலே, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் சிகிச்சைகளுக்காக மேற்கொள்வதற்காக முயற்சிக்கிறோம். இந்த சிகிச்சை முறைகளை எல்லாவற்றையும் கடவுள் வாய்க்க செய்து பூரணமான நலத்தை தர வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்ற மக்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான் என்று சொன்னீரே. அள்ளி தூவி தன் விதைகளை விதைக்கின்ற போது அவன் அழுது கொண்டே விதைக்கிறான். ஆகிலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்து வருகின்ற போது, அவன் அறுவடை செய்கிற போது, அவன் அறுத்து அவைகளை எடுத்து கொண்டு செல்கிற போது அவன் மகிழ்ச்சியோடு கூட புறப்பட்டு செல்கிறான்கிறதை போன்று என்னுடைய மக்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த விடுமுறை காலங்களுக்காக சொந்த தேசத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிற மக்களுடைய பயணங்கள் இனிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான பாதையில் நடத்தும். திருச்சபையினுடைய ஊழியங்களை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய அனைத்து விதமான இறைப்பணிகளுடைய தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற அனுபவத்தை தாரும். புதிய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை கடவுள் வாய்க்க செய்யும். தேசத்தை கடவுள் ஆசீர்வதியும். உலக நாடுகளுக்கு இடையிலே அமைதிகள் ஏற்படட்டும் ஆண்டவரே. உடைய சொந்த தேசத்தை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மிஷனரி ஊழியங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக அழிவினுடைய சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்களுடைய பணிவிடைகளை கடவுள் ஆசீர்வதித்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மக்கள் ஏற்றுக்கொள்கிற தருணங்களை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஒரு நாள் வருவார். நன்று நாங்கள் அவரை சந்திப்பதற்கு நேராக நாங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற உணர்வு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். ராஜாதி ராஜாவை நீதிபரராய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். எனவே அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாண்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலும் கூட பல்வேறு கூட விண்ணப்பங்களோடு ஏக்கத்தினுடைய பெருமூச்சோடு கூட நின்று கொண்டிருக்கிற மக்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து உடைய மக்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரே. தீமைகளுக்கு விலக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாளுக்குரிய நற்செய்தி பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 40 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 40 முடிய. நற்செய்தி பாடம் வாசிக்கும் போது சபையார் எழுந்து நிற்கவும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பேரன்பு மிக்கோரே, இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல நாளில் இந்த தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் ஆண்டவரே வருக, காத்திருத்தலில் வாழ்வு. ஆண்டவரே வருக, காத்திருத்தலின் வாழ்வு. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: இவைகளை சாட்சியாக
அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். 1950 ஆண்டு துவங்கி 1953 ஆண்டு வரையிலும் சுமார் 3 ஆண்டு காலமாய் கொரியா நாட்டிலே மிக பயங்கரமான உள்நாட்டு போர் நடைபெற்றது. 3 ஆண்டு காலமாய் இந்த உள்நாட்டு போர் பயங்கரமாய் நடைபெற்றபடினாலே நாடு 2ஆக உடைவுபட்டது என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ஒன்று வட கொரியா என்றும் இன்னொன்று தென் கொரியாவென்றும் 2 தேசமாக இந்த கொரியா தேசம் உடைவுபட்டு அது பல லட்சம் ஜனங்கள் அகதிகளாக தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய், உடன்பிறப்புகளை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய், 2 தேசங்களுக்கு இடையிலே சிக்கப்பட்டிருக்கிற மக்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். பெற்றோரை பிரிந்திருக்கிற பிள்ளைகளாய், பச்சிளம் குழந்தைகளாய் வாழுகின்ற அநேக மக்கள் இருந்தார்கள். பெற்றோருடைய விருப்பங்கள் எல்லாம் என்னுடைய மகனை என்னுடைய மகளை என்று சந்திப்போம், என்னுடைய மனைவியை என்னுடைய கணவனாரை என்று சந்திப்போம், என்னுடைய உடன்பிறப்புகளை என்று சந்திப்போம் என்று சொல்கிற காத்திருத்தலோடு கூட இருந்தார்கள். அன்பர்களே, இந்த வடகொரியா தென்கொரியா தேசத்துக்கு இடையில் ஏற்பட்ட பயங்கரமான போர் பதட்டங்கள் நாடுகளுக்கிடையில் இருந்தபடியினாலே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. வரலாற்றை படித்து பாருங்கள். 2010 ஆண்டு சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்பதாக DNA பரிசோதனை செய்யப்பட்டு உறவுகளை சங்கமிக்கின்ற ஒரு பெரிய மீட்டிங் பாயிண்ட், ஒரு பெரிய விதமான சந்திக்கின்ற சூழ்நிலைகள் 2 அரசுகளும் உருவாக்கி கொடுத்தது. 60 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒருவரை ஒருவர் 2 நாடுகளுக்கிடையில் வாழுகின்ற பிரிந்து கிடக்கின்ற சகோதரர்களை, பெற்றோரை சந்திக்கின்ற வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. நண்பர்களே, எல்லோரும் காத்திருந்தார்கள். என்னுடைய மகனை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று சொல்கிற காத்திருக்கிற அனுபவத்தோடு கூட இருந்தார்கள். வரலாறு சொல்கிறது 3 நாட்கள் மாத்திரம் அவர்களோடு கூட தங்கலாம் என்று சொல்கிற உடன்படிக்கை 2 நாடுகளுக்கு இடையிலே பேசப்பட்டது. வரலாற்றிலே நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னாலும், உலகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை நீங்கள் இப்பொழுது ஆராய்வீர்கள் என்று சொன்னாலும், 2 நாடுகளுக்கு இடையிலே சந்திக்கப்பட்டிருக்கிற சந்திப்பு கண்ணீரோடு கூட உறவுகள் சந்திக்கப்பட்டது. அநேக பெற்றோர்கள், அநேக சகோதரர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய மரணத்துக்கு பின்பதாக என்னுடைய மகனை சந்தித்தேன், என்னுடைய மரணத்துக்கு முன்பதாக என்னுடைய உடன்பிறப்பை சந்தித்தேன், இனி மரணம் ஏற்பட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் பூர்வமாக அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். 3 நாட்கள் சந்திப்பதிலே அந்த பெரிய அனுபவம் உலக வரலாற்றிலே இன்றளவும் பேசப்பட்டதாக இருந்தது. 2018 ஆண்டு மீண்டும் சந்திக்கிற அனுபவம் ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து சந்திக்கிற அனுபவங்கள் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை இன்னும் பேசப்படுகிறது. மறுபடியும் சந்திக்கப்பட அரண்மனையிலே ஒரு ஆர்டரை போட்டான், கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட வேண்டும், எங்கிருந்தாலும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னான். எனவே அவன் செய்த காரியம், கிறிஸ்தவர்களை விலங்குகளுக்கு நீங்கள் உணவாக கொடுங்கள், சிறை சேதம் செய்யுங்கள், சிலுவையில் அறையுங்கள், வாளால் அறுத்து கொலை செய்யுங்கள். நான் இரவு வேளையிலே என்னுடைய ரத வீதியில் அமர்ந்து கொண்டு நான் கடந்து வருவேன், ரோட்டோரத்திலே வீதி வழியாக கடந்து வருவேன். வருகின்ற போது கம்பங்களிலே யாரெல்லாம் சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான சாட்சிகள் என்று சொல்கிறார்களோ அவள் எல்லாரையும் கட்டி வச்சு அவங்க மேல என்ன செய்யணும், தீட்டு கொளுத்து எரிய வேண்டும். அந்த தீயில அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் இன்பமுற்றவனாய் கடந்து வருவேன் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தான், அவன் சொன்னான். அன்பர்களே, வரலாறு சொல்லுகிற செய்தி, 30 வயதில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். 30 வயதில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அவன் தன்னிடத்திலே
இருக்கின்ற முதன்மையான மனிதத்தில் கேட்டான், நான் சொன்ன காரியம்லாம் நடந்துச்சா, கிறிஸ்தவங்கள் எல்லாம் கொன்று விட்டீர்களா என்று சொல்கிற கேள்விகளை கேட்டான். நீர் சொன்ன போது இருந்த கிறிஸ்தவர்களை விட எப்பொழுது கிறிஸ்தவர்கள் அதிகரித்திருக்கான்னு சொல்ல காரியம் சொல்லப்பட்டது. தன்னுடைய இரத்தத்தைய வானத்துக்கு மேலே எறிஞ்சு, இயேசு கிறிஸ்துவே நீதான் ஜெயித்தாய் என்று சொல்லி 30 வயசுல அவன் தன்னைத்தானே மாய்த்து விட்டு இந்த உலகத்தில் சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்துவே நீதான் ஜெயித்தாய் என்று சொல்கிற காரியத்தை சொன்னார். அன்புக்குரியரே, மாரநாதா என்று சொல்லுகிற செய்தி சாதாரணமான செய்தி அல்ல. திருமறையில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி சாதாரணமான செய்தி அல்ல. இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால், துன்புறுத்தலினுடைய காலங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டங்களை பட்டாங்க. கிறிஸ்தவர்கள் தன்னுடைய மற்ற கிறிஸ்தவர்களை சந்திக்கிற போது சொன்ன காரியம், ஆண்டவர் வர்றான்னு சொல்லக்கூடிய காரியத்தை மற்றவங்களுக்கு சொன்னா, தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா கொலை செய்வாங்க. அதனால அறமேய வார்த்தைகளை சொன்னாங்க, ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னாங்க. அன்புக்குரியோரே, மாறன் ஆதா என்பது ஆண்டவர் வந்துவிட்டார், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை. இரண்டாவது காரியம், மாற ஆதா என்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. 2 காரியங்களை வெகு விரைவாக சொல்கிறேன். முதல் காரியம், நற்செயல்களை செய்து காத்திருக்க வேண்டும். நற்செயல்களை செய்து காக்க வேண்டும். தீமைகள் மலிந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணப்பாக்கி சுற்றி தருவருமாயிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஒரு மனிதத்திலே கடவுளே கேட்டார். நன்மை செய்தவனுக்கு மேன்மை இல்லையோ? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து விதவையின் வழக்கை விசாரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நன்மை செய்யுங்கள். உலகத்தில் கடவுள் வச்சிருப்பதனுடைய நோக்கமே நன்மை செய்வதற்காக, நற்செயலை செய்வதற்காக, நல்ல காரியங்களை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை இன்றளவும் ஜீவனோடு கடவுள் பாதுகாத்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 37:27 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமை செய்தலை விட்டு நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை நாம் பாடமாக படித்து நாம் கேட்டோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் செல்வம்தான் பெரியது என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 12:32-33 சொல்கிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்தை உங்களுக்கு சம்பாதித்து வங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அன்புக்குரியோரே, பரலோகத்தில் அழியாத பொக்கிஷம் உண்டு. அங்கே நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொன்னா நன்மை செய்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:11 சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிட்டும். இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு பலன் கொடுப்பேன். அன்புக்குரியோரே, இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய காலம் மாத்திரமல்ல, நாம் வாழுகின்ற காலங்கள் முழுவதும் நன்மை செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு நாட்டிலே போர் வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால்
அந்த நொடி பொழுதே உடனடியாக வீரர்கள் போருக்கு ஆயத்தப்படுவார்கள். லூக்கா 12:40 சொல்கிறது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். நீங்க நினைக்கிறது போல இல்ல, நம்ம நினைக்கிறது போல இல்ல, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். எனவே ஆயத்தத்தோடு கூட காத்திருங்கள் என்று சொல்கிற காரியம் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அன்புக்குரியோரே, நாம் எப்பொழுதும் தயார் நிலைமையில் இருக்க வேண்டும். திருமறையினுடைய வசனங்களில் நாம் கட்டப்பட்டவர்களாய் நம்முடைய ஆன்மீக வாழ்வு எப்பொழுதும் சுடர்விடுகின்ற அனுபவத்தோடு, ஒளி நிறைந்த அனுபவத்தோடு பிரகாசிக்கிறதாய் இருக்க வேண்டும். 2 உவமைகள் சொல்லப்படுகிறது. ஒரு இல்லத்திலே நடைபெறுகின்ற திருமண நிகழ்வு, மணவாளன் எந்த சமயத்தில் முதலாவது, 2வது, 3ஆம் சாமத்தில் வந்தாலும் வந்த உடனே தட்டுகிற போது எழும்பக்கூடிய ஊழியக்காரனை போல நாம் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான குறையில்லை. ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிற நிலைமையோடு நாம் ஆயத்தமாக இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். லூக்கா 12:39 சொல்கிறது, திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று சொல்லி வீட்டஜமானுக்கு தெரிந்தா அவர் ரெடியாக இருப்பான். ஆனால் திருடனுக்கு தெரியும் எப்போ தூங்குவான், அந்த நேரத்தில் வருவான்னு சொல்லி. அதே போல மனுஷகுமார் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக வருவார். எனவே ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 21:8 சொல்கிறது, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி இந்த உலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க. வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நாங்க தான் கிறிஸ்தவங்க, நாங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க எச்சரியா இருங்க. மனுஷகுமாரன் வருகிற நாளைக்கையாவது நேரத்தையாவது ஒருத்தருக்கும் தெரியாது. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம், 1, நன்மை செய்து காத்திருக்க வேண்டும். 2வது காரியம், நாம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். கடவுள் இந்த மறை வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுகின்ற போது இறை நாம் மகிமைக்கென்று சொல்லி காணிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்படும்.
4:30 மணிக்கு துவங்கி 6 மணிக்கு முன்பதாக நிறைவரும். எனவே அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள். டிசம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு தொழுகை நடைபெறாது. டிசம்பர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை வாட்ச் டைம் மற்றும் நியூ இயர் கம்யூனியன் சர்வீஸ் இரவு 8:30 மணிக்கு துவங்கி 10 மணிக்கு நிறைவரும். எனவே இந்திய நேரப்படி அந்த புத்தாண்டு தொழுகை நடைபெறும். இந்த தொழுகையிலே நீங்கள் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புதுவருட தொழுகையிலே நீங்கள் வந்து செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட் வசதி தேவைப்படுபவர்கள் மிஸ்டர் எர்லின், மிஸ்டர் லிவியனிடத்திலே தொடர்புகளை அன்போடு கூட தெரியப்படுத்தி கொள்கின்றோம். புதிய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக உடைய மேலான பங்களிப்புகளையும் நீங்கள் ஜெபத்தையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நிறைவேற்ற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 2026ஆம் ஆண்டு பெஹ்ரைன் நாட்டில் இருக்கின்ற திருச்சபையை சந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிற நண்பர்கள் உறவுகள் அங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் உடைய தொடர்பு எண்களை நீங்கள் தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட தெரியப்படுத்தி கொள்கின்றோம். ஆந்திரா சர்ச்சில் நம்முடைய பின்பகுதியில் டெக்கரேஷன் செய்யப்படுகிறது. எனவே அந்த பலூன்களை எந்த நிலைமையிலும் சிறுவர்கள் இடையூறு செய்யாதவாறு பெற்றோர் பார்த்து கொள்ள அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ப்ரோக்ராமில் ஒருவேளை இந்த ட்ராக் நீங்கள் கொடுக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் ஜெனிஸ் இடத்திலே கொடுக்க தெரியப்படுத்தி கொள்ளுகின்றேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கொள் 21ஆம் தேதி ஆரிக் இமானுவேல் பைரன் சன் ஆஃப் மிஸ்டர் பைரோன், 23ஆம் தேதி ஜெனிஸ் கிரேஸ் சன் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டேனி ஜோனத், 24ஆம் தேதி சியோன் சாண்டினோ சன் ஆஃப் மிஸ்டர் ஷிபி, ரியான் குமார் சன் ஆஃப் மிஸ்டர் செல்வகுமார். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கும் 21ஆம் தேதி மிஸ்டர் கிளைட்டஸ் மிஸ்ஸஸ் அஜிதா, 22ஆம் தேதி மிஸ்டர் டேனி ஜோனத், மிஸ்ஸஸ் அனிட்டா கிரேஸ். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கு இந்த புதிய ஆண்டு வளமிக்கதாக இதற்கு திருச்சபையின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்ளுகின்றோம். யாராவது புதிதாக இந்த ஆலயத்திற்கு வந்து சொன்னால் எழும்பி நிற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி அன்போடு கூட வாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பின் தூய பிதாவே, உம்முடைய பேரிரக்கத்திற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். இத்திருச்சபையில் முதலாவது இந்த நாளிலே வருகை புரிந்திருக்கின்ற அன்பருக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மக்களுடைய வாழ்வு ஆண்டவரால் நடத்தப்படட்டும். இந்த தேசத்திற்கு என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகிற தருணத்தை தாரும். இந்த ஆண்டவரே, திரு அவையில் விசுவாச குடும்பத்தில் மனப்பூர்வமாக எங்களுடைய ஐக்கியத்தில் அன்பு மக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து தொழுகையில் இணைந்து கொள்கிற பாக்கியத்தை தாரும். பிறந்த நாளை அனுசரிக்கின்ற அன் மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை அனுசரிக்கின்ற திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, எண்ணற்ற நன்மைகளை இம்மட்டும் பெருகச் செய்திருக்கிற ஆண்டவர் நல்ல ஞானம், அறிவு, ஆற்றல், திறமைகளை தாரும். இதை போன்று எண்ணற்ற 10 நாட்களை கொண்டாடி மகிழ்ந்த அனுபவத்தை அன் மகனுக்கு கடவுள் பரலோகத்திலிருந்து கடாட்சம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் ஒப்புவிக்கின்றோம் அன்பின் தூய பிதாவே, ஆமீன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். முதலாவது மிஸ்டர் லிஜு, மிஸ்டர்
பிரைரின் சிறப்பு பாடல், அதனைத் தொடர்ந்து ஹேட்ரியல் நிக்ஸ் பாடல், அதனைத் தொடர்ந்து தியா பாடல். ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം, അമ്മയെപ്പോഴോ മനിക്കും സ്നേഹം. ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം, അമ്മയെപ്പോഴോ മനിക്കും സ്നേഹം. കാരുണ്യത്താൽ എന്നെ തേടും സ്നേഹമേ, പാരിൽ എന്നെ താങ്ങിടുന്ന സ്നേഹമേ. നാദാ നിന്നെ എന്നു വാഴ്ത്തിയിടാം. ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം, അമ്മയെപ്പോഴോ മനിക്കും സ്നേഹം. കാരുണ്യത്താൽ എന്നെ തേടും സ്നേഹമേ, പാരിൽ എന്നെ താങ്ങിടുന്ന സ്നേഹമേ. നാദാ നിന്നെ എന്നു വാഴ്ത്തിയിടാം. കിന്നരവും തമ്പുരുവും മീട്ടിടാം, ഇമ്പമായി കീർത്തനങ്ങൾ ഏകിടാം. ഇന്നും എന്നും ആനന്ദത്താൽ പാടാം. നിന്റെ നാമം പാവനം, ദിവ്യനാമം പാവനം. എന്നെ പേര് ചൊല്ലി വിളിച്ചു നീ, നിന്റെ മാറിൽ ചേർത്തു നീ. എന്നെ പേര് ചൊല്ലി വിളിച്ചു നീ, നിന്റെ മാറിൽ ചേർത്തു നീ. ഉള്ളിനുള്ളിൽ വചനം പകർന്നു നീ, നിന്റെ പുണ്യപാത തെളിച്ചു നീ. നേർവഴിയിൽ നയിച്ചു നീ. യേശുവേ പാലകനേ, യേശുവേ പാലകനേ. കിന്നരവും തമ്പുരുവും മീട്ടിടാം, ഇമ്പമായി കീർത്തനങ്ങൾ ഏകിടാം. ഇന്നും എന്നും ആനന്ദത്താൽ പാടാം. നിന്റെ നാമം പാവനം, ദിവ്യനാമം പാവനം. നിന്നെ വിട്ട് ഞാൻ ദൂരെ പോയിലും എന്നെ മറന്നിടില്ല നീ. നിന്നെ വിട്ട് ഞാൻ ദൂരെ പോയിലും എന്നെ മറന്നിടില്ല നീ. പാപച്ചേപ്പിൽ വീണതനീടിലും നിന്നെ തള്ളി പറഞ്ഞതനീടിലും എന്നെ കൈവിടില്ല നീ. മിശിഹായേ മനോഹരനേ, മിശിഹായേ മനോഹരനേ. കിന്നരവും തമ്പുരുവും മീട്ടിടാം, ഇമ്പമായി കീർത്തനങ്ങൾ ഏകിടാം. ഇന്നും എന്നും ആനന്ദത്താൽ പാടാം. നിന്റെ നാമം പാവനം, ദിവ്യനാമം പാവനം. ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം, അമ്മയെപ്പോഴോ മനിക്കും സ്നേഹം. കാരുണ്യത്താൽ എന്നെ തേടും സ്നേഹമേ, പാരിൽ എന്നെ താങ്ങിടുന്ന സ്നേഹമേ. നാദാ നിന്നെ എന്നും വാഴ്ത്തിയിടാം.
കിന്നരവും തമ്പുരുവും മീട്ടിടാം, ഇമ്പമായി കീർത്തനങ്ങൾ ഏകിടാം, ഇന്നും എന്നും ആനന്ദത്താൽ പാടാം. നിന്റെ നാമം പാവനം, ദിവ്യനാമം പാവനം. കിന്നരവും തമ്പുരുവും മീട്ടിടാം, ഇമ്പമായി കീർത്തനങ്ങൾ ഏകിടാം, ഇന്നും എന്നും ആനന്ദത്താൽ പാടാം. നിന്റെ നാമം പാവനം, ദിവ്യനാമം പാവനം. தொடர்ந்து ஹேண்டியல் நிக்ஸ் பாடல், அதனைத் தொடர்ந்து தியா பாடல், அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் பபீன்ஸ் அவருடைய குடும்பத்தை ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து ஜெரோபினுடைய குடும்பம் ஒரு பாடல். Jumping up and down, when you're spinning round and round, God seeing everything you do. He's watching over you. Hey, God is watching over you. 24/7 watching over you. Your life is in His hands, so He's got great big plans, 'cause He's watching over you. When you're waving the hands up in the air, when you're shouting, no matter when or where, God's seeing everything you do. He's watching over you. Hey, God is watching over you. 24/7 watching over you. Your life is in His hands, so He's got great big plans, 'cause He's watching over you. தொடர்ந்து தியா ஒரு பாடல், பபீன்ஸ் மிஸ்டர் பபீன்ஸ் ஃபேமிலி ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் ஜெரோபினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து டேஃப்னா டேரன் அண்ட் ஜெரோனா ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் டேனியல் செல்லப்பா குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாடல்.
സ്നേഹഗീതമായി മണ്ണിൽ വന്ന് ജാതനായ ദിവ്യ സോനുവേ നന്മതൻ വിത്തുകൾ പാറിതൽ വിതച്ചിതാൻ താഴ്മയോടെ പുൽക്കുടിലിൽ ഉണ്ണി പിറന്നു മാലാകവന്നങ്ങളും സ്വർഗീയ സൈന്യങ്ങളും മിന്നികളും നാദന്റെ സ്തുതി പാടുന്നു ഗോശാലയിൽ പൂജാതനായി രാജാതിരാജൻ നിന്ന് ബേത്ലഹേം താഴ്വരയിൽ ആനന്ദധ്വനി മുഴങ്ങി തപ്പത്താളം മേളമോടെ വീണമീട്ടി ആർത്തുപാടാം ദേവാദിദേവൻ പിറന്ന രാത്രിയിൽ ചാന്ന രാത്രിയിൽ പിറന്ന രാത്രിയിൽ ചാന്ന രാത്രിയിൽ. तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए जमीन. हम गाए हो सना तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा. तू है प्रभु हमारा खुदा. प्यारे पिता, तूने हमसे इतना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया. हम गाए हो सना तू राजाओं का है
என்னாலும் மாறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பி. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பி. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை
டேஃப்னா, டேரன் அண்ட் ஜெரோனா ஒரு பாடல். அதனை தொடர்ந்து டேனியல் செல்லப்பா ஃபேமிலி ஒரு பாடல். வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். தொடர்ந்து மிஸ்டர் டேனியல் செல்லப்பா ஃபேமிலி, அதனைத் தொடர்ந்து ஆன் ஷாலி, பெர்னிஸ் நேரியா பாடல், அதனைத் தொடர்ந்து ஜெரோனா பாடல்.
வாழ்வடைய பிறந்தார். சேனைகள் துதர் கூட்டங்கள் ஒன்றாய் கூடினர் பாடினர். மனசேனைகள் துதர் கூட்டங்கள் ஒன்றாய் கூடினர் பாடினர். உன்னத தேவனுக்கு மகிமையாக பூமியில் மனிதருக்கு பிரியமாக. உன்னத தேவனுக்கு மகிமையாக பூமியில் மனிதருக்கு பிரியமாக பிறந்தார் பிறந்தார். தேவன் மானிதனாய் பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். மனிதர் வாழ்வடைய பிறந்தார். நள்ளிரவினில் தூதன் தோன்றியே என்ன அறிவித்தார். நிற்ப நடுவினில் நள்ளிரவினில் தூதன் தோன்றியே என்ன அறிவித்தார். எல்லா ஜனத்துக்கும் நிறைவானதோ சந்தோஷமாய் நற்செய்தியாய். எல்லா ஜனத்துக்கும் நிறைவானதோ சந்தோஷமாய் நற்செய்தியாய் பிறந்தார் பிறந்தார். தேவன் மானிடனாய் பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். மனிதர் வாழ்வடைய பிறந்தார். சகரி சக சக சகரி சக சக சகரிக மமகச. சகரி சகரி சக சகரி சகரி சக சகரிக மமகச. பிறந்தார் தேவன் மானிடனாய் பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். மனிதர் வாழ்வடைய பிறந்தார். உலகமே அவரால் உண்டானாலும் ஒரு சத்திரத்தில் இடமில்லையோ. உலகமே அவரால் உண்டானாலும் ஒரு சத்திரத்தில் இடமில்லையோ. சின்னறையில் ஒரு முன்னரையில் நம்மை மீட்கவே தன்மையானவன். சின்ன பட்டளையில் ஒரு முன்னரையில் நம்மை மீட்கவே தன்மையானவன் பிறந்தார் பிறந்தார். தேவன் மானிடராய் பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். மனிதர் வாழ்வடைய பிறந்தார். தொடர்ந்து ஆன்சலி, அதனைத் தொடர்ந்து பெர்னிஸ் நேரியா பாடல்.
தொடர்ந்து பெர்னிஸ் நேரியா, தொடர்ந்து ஜெரோனா ஒரு பாடல், அதனை தொடர்ந்து டேனி பாடல்.
தொடர்ந்து டேனி ஒரு பாடல் வித் கீபோர்டு, அதனை தொடர்ந்து டேரன் டேஃப்னா டான்ஸ், அதனை தொடர்ந்து ஜெரோனா டான்ஸ், அதனை தொடர்ந்து ஆன்லின் பெல்ஸ்லி பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனை தொடர்ந்து லியோனா வசனம் மற்றும் டான்ஸ். Before Jesus was born, angel Gabriel appeared to Mary and said, "You will conceive and give birth to a son, and you shall call his name Jesus. He will be great and will be called the Son of the Most High." This song, Mary, did you know, is a reflection on that moment. Did Mary know her baby would be one day the Savior of the world? Did she know while kissing on that little baby, she was kissing the Lord our God, Jehovah? Let us sing this song to feel that moment. Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save your sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you delivered will soon deliver you. Mary, did you know that your baby boy will give his sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm the storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? When you kissed your little baby, kiss the face of God. The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will lead, the dumb will speak, the faces of the Lord. Mary, did you know that your baby boy, the Lord of all creation? Mary, did you know that your baby boy will one day rule the nation? Did you know that your baby boy is heaven's perfect lamb, and the sleeping child you're holding is the great I am? The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will lead, the dumb will speak, the praises of the Lord. Mary, did you know? Thank you. தொடர்ந்து டேரன் டேஃப்னா டான்ஸ், அதனை தொடர்ந்து ஜெரோனா டான்ஸ்,
ஆன்லின் பிளஸ்லி, இறுதியாக லியோனா வசனம் மற்றும் டான்ஸ். ஜெரோனா டான்ஸ். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்ந்து நட்டுகிட, அவன் நீயோர் மனம் ஆகிவிட. அழகை அதிர்ந்து நட்டுகிட, அவன் நீயோர் மனம் ஆகிவிட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேதனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேதனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 உங்கள் தேவன் பாரில் பிறந்தார் உங்களவும் நாம் பெருமை உலகில் அவர் பேர் கேட்கிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 ஆன்லின் பிளஸ்லி, அதனை அடுத்து லியோனா வசனம் மற்றும் டான்ஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது முதலாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, தேவதூதர்களால் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை ஒரு ஐரிஷ் போயட் ஒரு லிரிக்ஸாக எழுதுகிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். While shepherds watch their flocks by night, they seated all the ground. The angel of the Lord came down and glory shone around. ஸோ நான் இப்பொழுது அந்த லிரிக்ஸை ஒரு ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ணுறேன். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து லியோனா, அதனை தொடர்ந்து நிறைவாக சிஜோன் ஒரு பாடல். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீது முறை
ஆரிராரோ தூங்கிட்டு பாலா, உன் கவலை மறந்து தூங்கிட்டு பாலா. ஆரிராரோ தூங்கிட்டு பாலா, உன் கவலை மறந்து தூங்கிட்டு பாலா. மரின் மைந்தனாகவே மண்ணில் வந்துருத்தீர். மரின் மைந்தனாகவே மண்ணில் வந்துருத்தீர். வாரிரரின் பாவங்களை போக்கிட்டவன் நீர். வாணித ஜென்மம் எடுத்தீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுவரையிலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு மனதோடு வாழ்த்துக்களை சொல்லுவோம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபித்து நிறைவு செய்வோம். பேரன்பு நிறைந்த அன்பு இறைவா, எல்லா படைப்புகளையும் உருவாக்கியவரே, இந்த உலகம் பாழ்பட்டு பாவத்தில் விழுந்தபோது பாவத்தினுடைய சூழ்நிலைகளில் மாபெரும் பாதிப்புகள், நித்திய மரணத்திற்குள்ளாக வேதனைகளுக்குள்ளாக மானுட மக்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே மகனை இந்த உலகத்தில் படைப்பாளராம் கடவுள் படைப்புகளில் ஒன்றாக இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தீர். மானுட உருவென்று கடவுள் மண்ணுலகத்தில் பிறந்தீர். ஏழ்மையின் கோலம் எடுத்தீர். இந்த உலகத்தில் அடையாளம் மறுக்கப்பட்ட மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தினீர். இன்றளவும் இம்மானுவேலராய் எங்களோடு கூட வாழுகிறீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஒரு நாள் வருவீர். உம்முடைய அரசாட்சியில், 1000 வருட அரசாட்சியில் நாங்களும் அந்த அவையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்கள் முழுவதும் நீர் விரும்புகிற அடிப்படையில் நன்மைகள் செய்வதற்கும் ஆயத்தத்தோடு விழித்திருந்து வாழ்வதற்கும் எங்களுக்கு அருள் புரியும். தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து நாங்கள் கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் ப்ரோக்ராமுக்காக கடந்து செல்கிறோம். பயணத்தில் உம்முடைய துணை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அனைத்து மக்களையும் பாதுகாப்போடு கூட அந்த இணைவிலை அழைத்து வாரும். ஒரு மனதோடு கூட நாங்கள் இணைந்து உம்மை புகழ்ந்து ஆண்டவரே இந்த நாட்களை செலவிடுவதற்கான வாய்ப்புகளை தருவீராக. தொடர்ந்து நம்முடைய நாம் மகிமைப்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் போற்றும் நாதனா, வல்லநாதா, வல்லவேதா, வல்லாப்பை போக்கும் பேர் மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய அவனுடைய குற்றமிணைவும் நம் அனைவரோடும் திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களோடும் கூட நிறைவாக நித்தியமாய் சதா காலங்களிலும் விற்றிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள்.